வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஜிடிஆர்பி சைக்காலஜி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் மேற்கொண்டு தகவலும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பிடிஎஃப் அந்த சம்மந்தமாக தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பிரைமர்லி எய்ம் செட் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டிங் ஆல் சில்ட்ரன் இன் த சேம் கிளாஸ் regardless of எபிலிட்டிஸ். உங்களுக்கு என்ன நிறை குறை இருந்தாலும் அந்த சேம் ஏஜ் உள்ள குரூப்பில் அதே கிளாஸில் அக்காமடேட் பண்ணி என்றப்பட்டு சொல்லிக் கொடுக்குறது தான் அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறது. அவங்களுக்கு எந்த எபிலிட்டி இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம ஒரே வயசுள்ள குழந்தைகளை அதே இதில் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது, வித்தியாசம் பார்க்காம. அடுத்தது சலமன்கா ஸ்டேட்மெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் 1994. இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சப்போர்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கீ ஃபீச்சர் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். அவனுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறது, சொல்லிக் கொடுக்குறது. சில பேருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி அந்த மாணவருடைய தேவைக்கேற்ப சொல்லிக் கொடுக்குறது. அது இன் இந்தியா த பாலிசி சப்போர்ட்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பி சர்வ சிக்ஷா அபியான். அடுத்து, விச் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ப்ரொமோட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், யுனெஸ்கோ. அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேரியர் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எது தடை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆக்டிவ் பேரண்டல் இன்வால்மெண்ட், அதனால் தடை இல்லை. இதெல்லாம் தடைனா லேக்ட் ஆஃப் ட்ரைனிங் டீச்சர், திறமையான ஆசிரியர் இல்லாமல், ரிஜிட் கரிக்குலம், ரொம்ப கடுமையான கரிக்குலம், நெகட்டிவ் டீச்சர் ஆட்டிடியூட், ஆசிரியருடைய மோசமாக நடத்த, இதெல்லாம் தடையாக இருக்கும். ஆனால் தடை இல்லாது பேரண்ட்டுடைய இன்வால்மெண்ட் தடை இருக்காது. அடுத்தது, கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிலீஃப் பார்த்தீங்கன்னா ஆல் சில்ட்ரன் ஷுட் பி எஜுகேட்டட் டுகெதர். இது என்ன ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணப்படுதுன்னா எல்லா எஜுகேட்டரும் என்ன எல்லா சாதி அதாவது சமூக பின்புலத்தில் என்ன எதுவாக இருந்தாலும் பணக்கார அவங்கெல்லாம் ஏழை பணக்கார எல்லோரும் சேர்ந்து ஒரே சமமான கல்வி கொடுக்குறது தான் அந்த இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து, விச் ஆக்ட் இன் இந்தியா மேண்டேட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆக்ட் 2009. ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன்க்ளூட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் சப்போர்ட்டிவ் லேர்னிங் என்வரன்மெண்ட், கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்குறது டீச்சர்ஸ். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் சக்ஸஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் சென்சிடைஸ் டீச்சர்ஸ். அடுத்து, விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்க்ளூசிவ் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் வித் பியர் சப்போர்ட். அடுத்து, யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் யூடிஎல் சப்போர்ட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பை ஆஃபரிங் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் என்வாயர்மெண்ட்ஸ். யூடிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் என்வாயர்மெண்ட் காணப்படும். ஸோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், இன்க்ளூசிவ்னஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ காம்பனண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சி. இது டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் எபிலிட்டி, அவனோட திறமை அடிப்படையில் அவனை குறைத்து மதிப்பிடுறது கிடையாது. மற்ற எல்லாமே வரும். ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டீச்சிங், என்கரேஜ்மெண்ட் டைவர்சிட்டி, கொலாபரேட்டிவ் லேர்னிங், சேர்ந்து கற்றுக்கிறது, பன்முகத்தன்மையை ஏற்றுக்கிறது, அதெல்லாம் இன்க்ளூஷனில் வரும். அடுத்து, விச் ஆஃப் திஸ் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் சப்போர்ட் ஃபார் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்த பர்சன் வித் RBW ஆக்ட் 2014 திருத்தியிருப்பாங்க அந்த ஆக்டை. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் 2016 ஆப்ஷன் ஏ. அடுத்து, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி முன்னாடி 95 என்னமோ வந்திருக்கும். அதுக்கப்புறம் திருத்திருப்பான்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணியிருப்பாங்க, அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, திருத்திருப்பாங்க. அடுத்து, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சேலஞ்சஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஆக்சசிபிள் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ரொம்ப தடையாக இருக்குது. இன்க்ளூசிவாக எல்லோரும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறது. அதாவது ஸ்கூலை ரீச் பண்ண முடியாமல் இன்ஆக்சசிபிளாக இருக்கிறது. அடுத்து, IEP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான், IEP. Peer tutoring is a strategy often used in inclusive education because it encourages collaborative learning. அதாவது எல்லா மாணவர்களையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குற அந்த இன்க்ளூஷனஸ் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொலாபரேட்டிவ், அவங்க என்ன பண்ண கற்றுக்குவாங்க, அவங்களுக்குள்ளே இவனுக்கு கற்றுக்குவான், இவனுக்குள்ளே அவன் கற்றுக்குவான். அந்த மாதிரி என்கரேஜஸ் கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரமோட்ஸ் பார்த்திங்கன்னா சோசியல் கோஹெஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், சமூக ஒற்றுமையும் ஒரு நல்லிணக்கத்தையும் உருவாக்குது. அடுத்து விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் எ டீச்சிங் மெத்தட் தட் சப்போர்ட்ஸ் இன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டட் செக்ஷன். அடுத்து இன்க்ளூஷன் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் சோசியல் இன்வாக்குவலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். சொன்ன பாயிண்ட் திரும்பி வருது, சில இடத்துல சில முக்கியமான பாயிண்ட் வரலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், சப்போர்ட்டிவாக செய்யணும். அப்படி இருந்தால் தான் அந்த என்ன பண்ண முடியும், இன்க்ளூசிவ்னஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அடுத்து விச் பாலிசி டாக்குமெண்ட் ப்ரொமோட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. அடுத்து வாட் இஸ் த டேர்ம் ரீசனபிள் அக்கமடேஷன் மீன் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அடாப்டிங் த என்வரன்மெண்ட் டு மீட் த இண்டிவிஜுவல் லேர்னிங் நீட்ஸ். தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறது, அவனுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அவனை கற்றுக்கொள்ள வைக்கிறது தான் ரீசனபிள் அக்காமடேஷன். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் லோ அச்சீவர்ஸ், குறைஞ்ச மதிப்பீடுறவனே வெளியேற்றுறது கிடையாது, அது இதில் வராது. சரிங்களா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் எம்பசைஸ் accessibility இன்க்ளூஷன் பர்சன் வித் டிசபிலிட்டி, அந்த RBWD பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் இன்க்ளூசிவ் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரல், ரிட்டன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ். நான் எழுத வைக்கணும், படிக்க வைக்கணும், வேறு தேவையான எல்லாத்தையும் செய்ய வைக்கணும், அதாவது டெஸ்ட்டு அந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு என்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், ஒவ்வொரு குழந்தை காணப்படுற அந்த வேற்றுமையை குறைச்சி அவங்களே சேர்த்துக்கிறது தான் சொல்லுது. அது மெயின் கோல் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஈக்குவிட்டபிள் லேர்னிங் என்வரன்மெண்ட், சமமான ஒரு கற்றுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. அடுத்து விச் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ் இப்போ மல்டி சென்சரி அண்ட் அடாப்டட் மெட்டீரியல்ஸ், அதாவது வீடியோ, ஆடியோ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி கற்றுக்க வைக்கிறது. த டேர்ம் மெயின் ஸ்ட்ரீமிங் எதை சொல்லுதுன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனை சொல்லுது. த விச் மாடல் பெஸ்ட் சப்போர்ட்ஸ் இன்க்ளூசிவ் இன் எஜுகேஷன் சோசியல் மாடல். த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் philosophy believes that all learners can learn with appropriate support. எல்லா லேர்னரும் என்ன பண்ண முடியும், தேவையான சப்போர்ட் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எதுனா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் philosophy. அடுத்து வாட்ஸ் த ரோல் ஆஃப் ICT பார்த்திங்கன்னா என்கரேஜிங் ஆக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன். வாட் இஸ் த ஐடியல் கிளாஸ் ரூம் என்வரன்மெண்ட் ஃபார் இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அண்ட் அக்செப்டிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா யூஸிங் டைவர்ஸ் டீச்சிங் மெத்தட்ஸ். அடுத்து ஒரு மேஜர் சேலஞ்ச் இன் இம்ப்ளிமெண்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ண முடியாமல் இருக்குது அந்த இன்க்ளூஷனஸை. அதாவது ஸ்கூல் தூரமாக இருக்குது, தேவையான அளவு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்ட் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பில்டிங் சென்சிட்டிவிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் இன்க்ளூசிவ் பெடகாகி பார்த்தீங்கன்னா டீச்சிங் பேஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ் கான்டெக்ஸ்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்போர்ட்ஸ் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ் மேனேஜ்மெண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் பியர் சப்போர்ட். அடுத்து வாட் இஸ் த டீச்சர் ரோல் இன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் ஆல் லேர்னர் நீட்ஸ், அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டோட நீட்ஸுக்கும் என்ன பண்ணுறது அவங்க சரி பண்ணி கொடுக்குறது. விச் ப்ரோக்ராம் அண்டர் SSA ஃபோக்கஸஸ் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா IED, அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் விச் வேல்யூ ஈக்குவாலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி. அட் விச் லேர்னிங் டீச்சிங் கைட் ப்ரொமோட்ஸ் இன்க்ளூஷன் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பிரைலி புக்ஸ். ஹூ ஆர் த ஸ்டேக் ஹோல்டர் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் கம்யூனிட்டி. அடுத்து வாட் டஸ் கோ-டீச்சிங் சப்போர்ட் இன்க்ளூஷன். 2 டீச்சர் என்ன பண்ணலாம், அந்த ஒரு மாணவருக்கு தேவைப்பட்டால் அவங்க 2 டீச்சர் சேர்ந்து கலந்து என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம்.
அது which of the following is a benefit of inclusive education? பார்த்தீங்கன்னா social acceptance and empathy. At which classroom assessment method aligns with inclusive education? பார்த்தீங்கன்னா observation portfolio based assessment. Inclusion is in education ultimately a matter of பார்த்தீங்கன்னா attitude and belief system. Thanks teachers.